குருவே சரணம். ராகவேந்திராய நமகா. உங்களுக்கு நிறையா பதிவில் நிறையா அற்புதத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா, ரயில் பயணத்தில் கூட ரொம்ப ஒரு அதிசயம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மந்த்ராலய மகான் அவர் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணுற குரு. அவர் ஆத்மாத்மான்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய கணவரும் அவரோட நண்பரும் 2 மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, மந்திராலயம் போகலான்ட்டு டிக்கெட் போட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்னோடய கணவரோட நண்பர் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அலுவலகத்தில் பணி இருக்குது, மீட்டிங் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி வர முடியாத ஒரு சூழ்நிலை, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது கடைசி நேரத்தில் ஒரு 1 டேக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது என்ன அதிசயம் நடந்ததுன்னா, என் கணவர் என்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா இவங்க டிக்கெட் போட்டது எனக்கு தெரியாது. நான் மந்திராலயம் போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் குருக்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி குருவே நான் வரக்கு அந்த இடத்துல வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன், அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு நண்பர் சொல்லிட்டார், கடைசி நேரத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு மீட்டிங் இருக்குது, டிக்கெட் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் பேர் மாற்றிடலாம், என் பேரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அங்கே போய் ஜங்ஷனில் கேட்டால் பேர் மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த நண்பரோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு டிக்கெட் போட்டாங்க. டிக்கெட் போட்டதில் கன்ஃபார்ம் டிக்கெட் வந்துருச்சு. பட் நான் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி கேட்குறேன், என் ஹஸ்பண்ட் இருக்கிற அதே கோச் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமி நினச்சி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போது அவங்க என்னாச்சு அப்படின்னா, இவங்க S4 கோச்சு, எனக்கு S10ல் போட்டாங்க, 6 பெட்டி தள்ளி போட்டாங்க. அப்போ கணவன் கூட சரி பயணம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பெண்ணாக இருந்துட்டு தனி பெட்டியில் போய் உட்கார முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் அப்போ பிரார்த்தனை பண்ணும்போது என் கணவர் சொல்கிறாரு என்னன்ட்டு, ராகவேந்திர சுவாமி நினச்சாருன்னா நீ இப்போ கேன்சல் பண்ண டிக்கெட்லேயே அதே சீட்டில் கூட உன்னை பயணம் பண்ண வைக்க முடியும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சரி அவர் அற்புதத்தை நடத்துவார், எப்படி டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் கொடுத்தாரோ அந்த மாதிரி கேன்சல் பண்ண சீட்டில் கூட நான் என்னை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்பிக்கையோடு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பயணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சந்திப்பு, அதில் விசாரிக்கிறாங்க, அந்த சீட்டில் கேன்சல் பண்ண நபருக்கு பதிலாக இன்னொரு நபர் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க கடைசியில் வரல. அடுத்த சந்திப்பு வருது, அதுலேயும் கேட்குறாங்க, அதுலேயும் வரல. இது மாதிரி பல சந்திப்புகள் போயிருச்சு, பல ஜங்ஷன்ஸ் போயிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா, அந்த கன்ஃபார்ம் சீட்டில் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் அதே சீட்டில் பார்த்திங்கன்னா மந்திராலயம் வரைக்கும் நான் பயணம் பண்ணேன். இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கண்மூடி திறந்து பார்க்கும்போது கூட எனக்கு கடைசி நேரத்தில் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியாது, அதே சீட்டில் நான் பயணம் பண்ணுவேனான்னு தெரியாது, என் ஹஸ்பண்ட் கூட அதே கோச்சில். ஆனால் எனக்கு கடைசி நேரத்தில் இந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கேன்சல் பண்ண டிக்கெட்டில் எனக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கொடுத்து கடைசி நேரத்தில் சரி இந்த கோச்சிலேருந்து அந்த கோச் போய் எப்படி உட்காந்து பயணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தப்போ, நீ எங்கேயுமே போக வேண்டாம், அதே கோச்சில் நீ எந்த சீட்டை கேன்சல் பண்ணியோ அந்த சீட்லேயே நீ உட்காந்து பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா எங்களோட இருந்து அந்த
பயணத்தை வந்து அருமையா முடிச்சு குடுத்தாரு. எங்களை மந்திராலயம் வந்து சிறப்பா கூட்டிட்டு வந்தாரு. மந்திராலயம் கூட்டிட்டு வந்து அவர் அருமையா தரிசனம் குடுத்தாரு. அந்த மாரி ஒரு சின்ன சின்ன நியாயமான கோரிக்கைகள் தான் அவர்கிட்ட முன்வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராகவேந்திர சுவாமிகள் மிகப்பெரிய அற்புதத்தையும், அதிசயம் பண்ணிட்டுருக்காரு. அவர்னால முடியாதது எதுவுமே இல்ல. அவர்கிட்ட நியாயமான கோரிக்கைகள் வந்து மக்கள் வந்து கேளுங்க. அவரோட கருணையினால, அவரோட ஆசீர்வாதத்தினால கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித அம் இதுவும் கிடையாது. அதனால வந்து நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நியாயமான கோரிக்கையில நெறைய அதிசயம் பண்ணியிருக்கிறாரு. அதில ஒரு பதிவு தான் இது. மக்கள் அனைவரும் வந்து ராகவேந்திர சுவாமிகளுக்கு கோயிலுக்கு வந்து அவர வந்து அனுதினமும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர தரிசனம் பண்ணுங்க. அவர்கிட்ட நியாயமான கோரிக்கைகள் வையுங்க. ஆத்துமார்த்தமா வேண்டுங்க. உங்களுக்கு உரிய பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும் என்பதில ஐயமே இல்லை. நன்றி, வணக்கம்.